விமானத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் இதுல சம்பந்தப்பட்டதா சொல்லி கைது செய்யப்பட்ட இந்திய உளவுத்துறை அதிகாரி. இறுதியில சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு ஏற்பட்ட ஒரு ட்விஸ்ட். என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. சமீப காலமாகவே விமான நிறுவனங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவது ஒரு தொடர்கதையா நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில கடந்த மாதம் இண்டிகோ நிறுவனத்திற்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. இதுல சம்பந்தப்பட்டதாக சொல்லி இந்தியாவை சார்ந்த ஒரு உளவுத்துறை அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்காரு. கடந்த நவம்பர் 14ஆம் தேதி நாக்பூர்ல இருந்து கொல்கத்தாவிற்கு செல்லும் வழியில விமானத்துக்குள்ள வெடிகுண்டு இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி அதனால அவசரமா விமானமானது தரையிறக்கப்பட்டுச்சு. இந்த விமானத்துல 187 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 193 பேர் இந்த விமானத்துல பயணிச்சிருக்காங்க. இந்த விமானமானது கொல்கத்தாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இதுக்குள்ள இருந்த ஒரு பேசஞ்சரே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த பிளைட்ல வெடிகுண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் விமானமும் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கு. பிறகு அதிகாரிகள் எல்லாருமே இந்த விமானத்தை சோதிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு, விமானத்துக்குள்ள எந்த ஒரு வெடிகுண்டுமே கிடையாது. வழக்கம் போல இது ஒரு போலி செய்தி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து இந்த தகவல் கொடுத்த நபர் இருக்காரு இல்லையா, அவரை கைது செஞ்சு சிறையிலுமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, விசாரணைக்காக, அதாவது ஒரு மாதத்திற்கு பிறகு விசாரணைக்காக இவரை கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது ஏன் இது போன்ற ஒரு போலியான தகவலை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா நான் ஒரு உளவுத்துறை அதிகாரி, நான் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்பொழுது எனக்கு என்னோட மொபைல்ல ஒரு எஸ்எம்எஸ் மூலமா இந்த செய்தி வந்துச்சு, யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த செய்தியை அதிகாரியிடம் போய் சொன்னேன். பிறகுதான் எனக்குமே தெரிய வந்துச்சு இது ஒரு போலி செய்தி அப்படின்னு சொல்லி. ஆனா நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நான் சிறையில் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை அந்த உளவுத்துறை அதிகாரி அந்த நீதிமன்றத்துல ஒரு மாசம் கழிச்சு தான் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வழக்கை உள்துறை அமைச்சரான விஜய் சர்மா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல உண்மையாகவே யார் ஈடுபட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது போன்ற வழக்குகள் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக தான் விசாரிக்கப்படும். ஆனா சத்தீஸ்கர்ல சிறப்பு நீதிமன்றம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இந்த கேஸுமே ஒரு மாதம் கிட்ட தள்ளி போய் தாமதமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு உடனடியாக உள்துறை அமைச்சரான, அதாவது சத்தீஸ்கரினுடைய உள்துறை அமைச்சரான விஜய் வர்மா அவர்களுடைய பார்வைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்படும். இந்த விசாரணையில யார் ஈடுபட்டு இருக்கா அப்படிங்கறது பொறுத்து அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.